ராகு கேதுகள் என்பது எதிர்மறை பிளானட் சொல்லிக்கிட்டே இருக்கும். உண்மைதான். ராகுவும் கேதுவும் அமிர்தத்தை களவாண்டு திட்டு விட்டார்கள் என்று சொல்லும் போது அங்கே மோகினி அவதாரம் என்ற கிருஷ்ண பரமாத்மா சுதர்சன சக்கரம், ஏனென்றால் இந்த சுதர்சன சக்கரம் தான் உண்மையை கொண்டு வரும். எந்த ஒரு காலத்திலும் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய சுதர்சனம் என்பது ஆயுத நட்சத்திரத்தினுடைய முதல் அவதாரமான சுதர்சனம் என்பது சக்கரத்தால் ஆதிசேஷன் தான். அவனே ஆட்சி படைப்பான், அவனே ஒரு விதியை உருவாக்குவான். விதி மதி கெதி பதி சதி எல்லாம் சரி. சுதர்சன சக்கரம்னா யாரோ நினைக்கிறீங்க? ஆதிசேஷனுடைய முதல் அவதாரம் சுதர்சனம். அதனாலதான் சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ். என்னுடைய நட்சத்திரம் ஆயுதம், என்னுடைய அதிதேவதை நாகராஜா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பரிகாரத்துக்குரிய நட்சத்திரம். அதனால்தான் என் குரு சொன்னான், நீ ஏன் சொல்றா, நீதான் பின்னாடி ஒரு 56 வயசு 57 வயசுக்கு ஒரு 4 வருஷம் ஜோசியத்துக்குள்ளே வரமாட்டேன், போயிடுவ. திருப்பி ஒன்றை உருவாக்கி உன்னால் அது முடியும், அது நடக்கும்னு சொன்னாங்க.